வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா, புது ரோஜா செடி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், லைட் ரோஸ் புது ரோஜா செடி. இது வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இது நேற்று நைட்டு தான் நட்டு வச்சுருக்கிறேன். நேரம் இல்லாத காரணத்தினால பாருங்கள், நேற்று நைட்டு தான் நட்டு வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம நர்சரியில் வாங்கும்போது இந்த பூ இருந்த 2 பூ இருந்தது. இது பாருங்கள், இப்போ வாட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே இருந்த ரோஜா செடிங்கெல்லாம் இங்கே பாருங்கள் வந்துருக்கு பாருங்கள். மொட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், நிறையா வந்து புது புது கிளைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் வந்து கவாத்து பண்ணி விட்டது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் கவாத்து பண்ணி விட்டேன். கவாத்து பண்ணி விட்டதில் இவரை ஃபுல்லாகவுமே எல்லா ரோஜா செடியிலையுமே வந்து புது புது கிளைகள், புது புது இலைகள் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், மொட்டு பாருங்கள், எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இதில் அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் இது வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்சு. இது பாருங்கள், மெரூன், டார்க் மெரூன். இது வந்து பெரிய பூ, இவ்வளோ பெரிய பூ வரும் ரோஜா. இது இந்த கிளையே பாருங்கள் ஃபுல்லாக வந்திருக்கு. எல்லாம் பாருங்கள், இந்த பாருங்கள், கட் பண்ணி விட்டது தான் பாருங்கள். இந்த இடத்துல கவாத்து பண்ண நம்ம இது கட் பண்ணி விட்டதில் இதிலேருந்து இதில் ஒரு கிளை வந்திருக்கு. அதே போல் இதுவும் பாருங்கள் அப்படி தான். இங்கே பாருங்கள், இங்கே கட் பண்ணது, இதெல்லாம் கட் பண்ணதுனால புது கிளை வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் புது கிளை தான். இது வந்து ஒயிட் ரோஸ், சந்தன கலர் ரோஸு. இதுவும் பெரிய ரோஸ் தான். அடுத்தது இது பார்த்திங்கன்னா, இது வந்து சிகப்பு கலர் ரோஸு. இதில் வந்து இன்னும் பூக்கள் எதுவும் வரல. ஆனால் கிளைகள் நிறையா வந்திருக்கு, பூக்கள் வரல. இந்த செடியிலையும், ஆரஞ்சு செடியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கிளை வந்திருக்கு. புது புது கிளை நிறையா வந்திருக்கு. இதில் இன்னும் பூக்கள் வரல. அங்கே பாருங்கள், ரோஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கவாத் பண்ணி விட்டு, கட் பண்ணி விட்டு, அதுக்கு வந்து நிறையா ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தோம் அப்படின்னா நிறையா அவங்களுக்கு வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள், அடுக்கு மல்லி, 7 அடுக்கு மல்லிகள். 7 அடுக்கு மல்லியில் இப்போ நிறையா பாருங்கள், பாருங்கள், நிறைய முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது அதே மாதிரி தான் செஞ்சோம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டது தான். எல்லாமே கட் பண்ணதுனால தான் இப்போ பூக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாமே பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து சீசன், இப்போ பூக்கள் கம்மி தான். இப்போ மல்லிகைப்பூலாம் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஆனால் நம்ம கரெக்டாக பராமரிப்பு செஞ்சோம்னா நல்லா வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அங்கே பாருங்கள், இந்த சொரக்காய் செடியில் கூட பின்னின மாதிரி எவ்வளோ அழகாக பின்னிருக்கு பாருங்களேன். சூப்பராக பின்னிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.